நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கங்க. வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம். இங்கே நாங்கள் போகிற சைடு ஸ்கூல் எல்லாம் இருக்குங்க. எல்லாம் ஸ்கூல் பஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறத பார்த்து இப்போ ஒரு கேள்வி சொன்னாருங்க. ஒன்று என்ன சொன்னீங்க? நம்மளும் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு வாரம் லீவ் அடிக்கிறது உங்களுக்கு ஒரு வாரம் லீவு கிடைக்குதுங்களாமா? அதனால பேசாம நம்மளும் ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாருங்க. இந்த வயசுலயோ படிக்கலாம், எந்த வயசுனாலும் படிக்கலாங்க. ஆனால் மெயினாக நமக்கு யாருங்க ஃபீஸ் கட்டுவா? ஃபீஸ்னு ஒன்று கட்டணும் இல்லைங்களா? யாராவது கட்டினாதான் 2 பேர் போய் உட்காந்து படிக்கணும். எப்படின்னு பாருங்க. அதான் மறந்துட்டாரு, மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்டாரு. ஃபீஸ்னு ஒன்று கட்டணும் இல்லைங்களா? அதை சொன்னதுக்கு சிரிக்கிறாருங்க. கரெக்டாக ஆசையாக தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த எதுக்க வீட்டில் குழந்தைங்கலாம் வந்து என்ன ஸ்கூல் லீவா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையானா, ஆமாம் லீவு, பேசாம நான் உங்க கூட வந்திருக்குமானா, வாங்க ஆண்டி அப்படிங்குங்க. இல்லை போகலாம், யாருக்கு ஃபீஸ் கட்டுவா? கேளுங்க இவர்கிட்ட. மாற்றி மாற்றி ஃபீஸ் கட்டணுனாலும் 2 பேரும் பேசாம பார்ட் டைம் மாதிரி வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு ஈவினிங் கிளாஸ் அப்படியே ஸ்கூல்ல இருக்காது ஈவினிங் கிளாஸ். என்னதான் பண்றதுங்க? சரி, உங்க ஆசையை நிறைவேற்றல. படிக்கிறீங்களா? நான் உங்களை படிக்க வைக்கிறேன். படிங்க, நான் உங்களை படிக்க வைக்கிறேன். என்னங்க இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. டுட்டோரியல் போலாம், ஈவினிங் கிளாஸ்க்கு போறீங்களா? டிப்ளமா அந்த மாதிரி என்ன இப்பதாங்க சொன்னாரு படிக்கணும். ஒரு வாரம் லீவ் கிடைக்கும், பொங்கல் தீபாவளி. அந்த வாய்ப்பு வேண்டாங்கிறீங்க. ஆனா படிக்கணுமே, அதுதானங்க பெரிய கஷ்டம். ஒரு வாரம் லீவ் காட்டி வாழ்க்கையவே பழகி வைக்க முடியுமா? ஃபெயிலானா அப்புறம் தானங்க இருக்கு, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு விடுறதுக்கு. அதனால பேசாம இப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகேங்க, திடீர்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம், அதனாலதாங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.